சிவன்னோன்னே நம்ம எல்லாருக்கும் என்ன தோணும்? அழிக்கும் கடவுள், அப்படிதானே? ஆனா, அந்த ஒரு அடையாளத்துக்கு பின்னாடி ஒரு பெரிய தத்துவம் இருக்கு. சுவாமி சிவானந்தரோட போதனைகள் மூலமா சிவபெருமானோட இன்னொரு பக்கத்த, அதாவது அவரோட அன்பு, கருணை நிறைஞ்ச பக்கத்த நாம இப்போ பார்க்க போறோம். பாருங்க, சிவபெருமான் அன்பின் கடவுள். அவரது கருணைக்கு எல்லையே இல்ல. அடையப்பா, இந்த ஒரு வரி போதும் நாம சிவனை பத்தி வச்சிருக்கிற மொத்த எண்ணத்தையும் மாத்தி யோசிக்க வைக்க. அழிக்கும் கடவுள்னு சொல்றோம், அப்புறம் எப்படி அன்பின் கடவுளா இருக்க முடியும்? வாங்க, இந்த புதிருக்கான விடைய நாம சேர்ந்து தேடுவோம். சரி, இத புரிஞ்சுக்கிறதுக்கு நாம முதல்ல சிவன் யாருங்கிற கேள்விக்கு பதில் தேடணும். அதாவது, நாம கேள்விப்பட்ட கதைகளை எல்லாம் தாண்டி அவரோட உண்மையான தத்துவார்த்தமான வடிவம் என்னன்னு பார்க்கலாமா? இங்கேதான் நம்ம முதல்ல புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. சிவன் அழிக்கிறார் அப்படின்னா அது எப்படின்னு தெரியுமா? ஒரு தோட்டக்காரர் மாதிரி. அவர் பழைய காஞ்சு போன செடிகள் எல்லாம் எடுத்துட்டு புதுசா விதைகள் முளைக்க இடம் கொடுப்பார் இல்லையா? அதே மாதிரிதான் சிவன் வாழ்க்கையை அழிக்கிறதில்ல, மாறா ஆன்மாக்கள் தன்னோட பயணத்தை தொடர ஒரு புது வாய்ப்ப, ஒரு புது உடம்ப கொடுக்கறாரு. சிவனோட இயல்ப 5 விஷயங்கள்ல சொல்றாங்க. அது என்னன்னா, சத்தியம், அதாவது நித்தியமான உண்மை; சிவம், அதாவது முழுமையான நன்மை; சுபம், அதாவது மங்களகரமானது; சுந்தரம், பேரழகின் வடிவம்; அப்புறம் காந்தம், அதாவது பேரானந்தம். யோசிச்சு பாருங்க, இது வெறும் வார்த்தைகள் இல்ல. சிவனோட ஒவ்வொரு செயலுக்கு பின்னாலேயும் இந்த 5 குணங்கள் தான் ஆதாரமா இருக்கு. ஓகே, சிவனோட இயல்ப நம்ம இப்போ பார்த்தோம். அடுத்ததா சைவ தத்துவம் இதை எப்படி விளக்குது, அதோட அடிப்படைகள் என்னென்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். முழு சைவ சித்தாந்த தத்துவத்தையும் சுருக்கமா சொல்லணும்னா வெறும் 3 வார்த்தைகளை அடக்கிடலாம். என்னது? பதி, பசு, பாசம். அதாவது இறைவன், ஆன்மா, அப்புறம் அதை கட்டுப்படுத்துற பந்தம். இந்த 3க்கும் இருக்கிற தொடர்ப நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே போதும், சைவத்தோட மைய கருத்தையே புரிஞ்சுக்கிட்ட மாதிரிதான். இதுல முதல்ல வரது பதி. பதினா வேற யாரும் இல்ல, இறைவன், சிவபெருமான் தான். எல்லா ஆன்மாக்களோட தொடக்கமும் அவர்தான், முடிவும் அவர்தான். அடுத்தது பசு. இது நம்மள மாதிரி ஒவ்வொரு தனிப்பட்ட ஆன்மாவையும் குறிக்குது. பிறவி சுழற்சியில சிக்கி ஒரு நீண்ட பயணத்துல இருக்கிற ஆன்மாக்கள். கடைசியா பாசம். பாசம்னா கட்டுப்பாடு. இத சிம்பிளா சொல்லணும்னா, ஆன்மாவை சுத்தி இருக்கிற 3 முடிச்சுகள்னு வச்சுக்கோங்களேன். அது என்னன்னா ஆணவம், கர்மம், அப்புறம் மாயை. அதாவது நாங்கிற எண்ணம், நம்ம செயல்களோட விளைவுகள், அப்புறம் இந்த உலகத்தை பற்றிய தவறான பார்வை. இந்த 3 முடிச்சுகள் தான் ஆன்மாவை இறைவன் கிட்ட இருந்து பிரிச்சு வைக்குது. இந்த ஆழமான தத்துவங்கள் எல்லாம் வெறும் புத்தகங்கள்ல மட்டும் இல்லைங்க, சிவபெருமானோட உருவத்திலேயே இதுக்கான சின்னங்கள் எல்லாம் இருக்கு. அவரோட ஒவ்வொரு சின்னத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. அது என்னென்னு இப்ப பார்க்கலாமா? முதல்ல பாருங்க, அவரோட கையில இருக்கிற திரிசூலம். அது எதுக்கு? அது இயற்கையோட 3 குணங்களான சத்வம், ரஜஸ், தமஸ அவர் தன் கட்டுப்பாட்டுல வச்சிருக்காருன்னு காட்டுது. அப்புறம் அந்த உடுக்கை, அதிலிருந்து வர ஓங்கிற சத்தம்தான் இந்த பிரபஞ்சத்தோட முதல் ஒளி. அதாவது இந்த உலகத்தோட குணங்களையும் ஒளியையும் ஆள்பவர் அவர்தான். இப்ப பார்க்க போற சின்னங்கள் வெளி அதிகாரத்தை பத்தி இல்ல, உள்ள இருக்கிற நிலைய பத்தி. அவர் தலையில இருக்கிற பிறை நிலவு முழுமையா கட்டுப்படுத்தப்பட்ட அமைதியான மனசோட அடையாளம். அவர் ஜடாமுடியிலிருந்து வழியிற கங்கை இருக்கே, அது வத்தாத ஞானத்தோட அடையாளம். அவர் போட்டிருக்கிற ஆபரணங்கள் கூட சாதாரணமானதில்ல. புலித்தோல் எது காட்டுது? காமத்தை ஜெயிச்சது. யானைத்தோல் பெருமைய ஜெயிச்சது. கையில இருக்கிற மான் அலைப்பாயிர மனச அடக்குனத குறிக்குது. சோ அவரோட ஒவ்வொரு ஆபரணமும் அகங்காரத்துக்கு எதிரா அவர் நடத்தின உள் போராட்டங்கள்ல கிடைச்ச வெற்றி சின்னங்கள். அடுத்து அவரோட கழுத்துல இருக்கிற பாம்புகள், அது காலத்தையெல்லாம் கடந்த ஞானத்தோட சின்னம். அப்புறம் ரொம்ப முக்கியமா அவரோட நெற்றிக்கண், நம்மளோட சாதாரண கண்களுக்கு தெரியாத உண்மையை பார்க்குற ஞான கண் அது. இதுல இருந்து என்ன தெரியுது? உண்மையான சக்திங்கிறது ஆயுதங்கள்ல இல்ல, ஞானத்துல தான் இருக்கு. சரி, தத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டோம், சின்னங்களோட அர்த்தத்தையும் தெரிஞ்சுக்கிட்டோம். ரொம்ப நல்ல விஷயம். ஆனா அடுத்த கேள்வி என்ன? நம்மள மாதிரி ஒருத்தர் இந்த நிலையை அடைய என்ன செய்யணும்? எப்படி இந்த பயணத்தை ஆரம்பிக்கிறது? அதுக்கும் ஒரு வழி இருக்கு. இந்த ஆன்மீக பயணம் ஒரு 4 படிநிலைகளை கொண்டது. முதல்ல சரியை, அதாவது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம சேவை செய்யறது, கோயில்ல போய் சுத்தம் செய்யறது, பக்தர்களுக்கு உதவுறது மாதிரி. அடுத்தது கிரியை, அதாவது பூஜை சடங்குகள் மூலமா இறைவனை வழிபடுறது. 3வதா யோகம், இது உள்ளுக்குள்ள போய் தியானம் செய்யறது. கடைசியா ஞானம், இதுதான் சிவனை நேரடியா உணர்ற நிலை.
பாத்தீங்களா, இது வெளியில இருந்து உள்ளுக்குள்ள போற ஒரு அழகான பயணம். இந்த எல்லா பயிற்சிகளுக்கும் ஒரே ஒரு நோக்கம்தான். அது என்னன்னா, நம்ம முன்னாடி பேசணுமே, அந்த ஆணவம், கர்மம், மாயைங்கிற 3 முடிச்சுகள், அத அவிழ்த்து ஆன்மாவுக்கு விடுதலை கொடுக்கறது தான். இந்த பயணத்துல நமக்கு உதவ ஒரு சக்தி வாய்ந்த கருவி இருக்கு. அதுதான் பஞ்சாட்சரம், அதாவது 5 எழுத்து கொண்ட ஒரு புனித மந்திரம். அதுதான் ஓம் நம சிவாய. இந்த 5 எழுத்துகளும் வெறும் வார்த்தைகள் கிடையாது, இது ஒரு மிகப்பெரிய ஆன்மீக ஃபார்முலா மாதிரி. இத நம்பிக்கையோட தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தா ஒருத்தரால பேரானந்த நிலைய அடைய முடியும்னு சொல்லப்படுது. நாம இன்னைக்கு பேசின இந்த விஷயங்கள் எல்லாம் எப்படி நமக்கு தெரிஞ்சுது? ஸ்ரீ சுவாமி சிவானந்தர் மாதிரி பெரிய குருமார்கள் அவங்களோட வாழ்க்கைய முழுசையும் அர்ப்பணிச்சு இந்த ஆழமான தத்துவங்கள் எல்லாம் நமக்காக ரொம்ப எளிமையா விளக்கி சொல்லியிருக்காங்க. அவங்களால தான் இது நமக்கு கிடைச்சிருக்கு. சரி, இதெல்லாம் கேட்க நல்லா இருக்கு. ஆனா இது நம்ம ஒரு முக்கியமான கேள்விக்கு கொண்டு வருது. நான் என்னோடதுன்னு சுயநலத்தை மட்டுமே மையமா வச்சு ஓடிக்கிட்டு இருக்கிற இந்த நவீன உலகத்துல அந்த சுயத்தையே ஜெயிக்கணும்னு சொல்ற இந்த தத்துவத்துக்கு என்ன மதிப்பு இருக்கு? யோசிச்சு பாருங்க.